திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம அந்தணர் ஒழுக்கம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்தணர் அப்படிங்கிறவங்க வேள்வி யாகம் எப்படி வளர்க்கறது அப்படிங்கிறத முறைப்படி கத்துக்கிட்டு, அதே மாதிரி வேள்விய நம்ம உடலுக்குள்ளயும் இருந்து வளர்க்கறதுக்கு பயிற்சி சொல்லி தர்றவங்க அந்தணர்கள் அப்படின்னு பார்த்தோம். அந்த அந்தணர்களுக்கான சில ஒழுக்கங்கள் போன வாரம் வகுப்புல பார்த்தோம். ஒரு 7 பாடல்கள்ல 7 விதமான ஒழுக்கம் சொல்லியிருந்தாரு. முதல் பாடல்ல அறுதொழில் செய்பவர்கள் அந்தணர் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. நம்மளுடைய வினைகளை அறுப்பவன் அப்படின்னும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா 6 விதமான தொழில்கள் செய்பவன். யாகம் வளர்த்தல், யாகம் வளர்விக்க சொல்லிக் கொடுத்தல், தானம் செய்தல், தானம் பெறுதல். அவங்களுக்கு வர தானத்தை அவங்க எந்த அளவு எடுத்துக்கணும், மீதி அவங்க திருப்பி தானமா கொடுத்துடணும். இது எல்லாமே அந்தணர் ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இரண்டாவது பாடல்ல இன்னும் 2 ஒழுக்கம் என்ன பார்த்தோம். அவங்க வேதம் ஓதவும் செய்யணும், ஓதுவிக்கவும் செய்யணும். இந்த 6 தொழில் செய்பவர்கள் அந்தணர் பார்த்தோம். இரண்டாவது முடிவை உணர்ந்தவங்களா இருக்கணும். நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய முடிவான அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்கணும். மூணாவது பாடல்ல காயத்ரி மந்திரம், சாவித்ரி மந்திரம், சந்தியாவந்தனம், இந்த 3 வகையான மந்திரங்களையுமே அவங்க உச்சாரணம் பண்ணணும். அத தெளிவா புரிந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். நான்காவது பாடல்ல புற வழிபாடை விட அக வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு உள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஐந்தாவது பாடல்ல இந்திரியங்கள், ஐம்புலன்கள் அவங்களுடைய சொல்படி நடக்கக்கூடிய அந்த அமைப்புல அவங்களுடைய புலனறிவு இருக்கணும். அது பார்த்தோம். ஆறாவது பாடல்ல ஆசையை விட்டு விடணும். எந்த இடத்துல அவங்க ஆசையை விடுறாங்களோ அந்த இடத்துலதான் அவங்க வேதத்தோட முடிவை உணருவாங்க. ஆசை பற்றி பார்த்தோம். கடைசி பாடல்ல பூணூல் போடுவதும் அந்த குடுமி சிகை அலங்காரம் பண்ணுவது, அது 2 மட்டுமே ஒருத்தருக்கு அந்தணர் அப்படிங்கிற தகுதியை கொடுத்துறாது. அது வெறும் நூலும் ஒரு அந்த முடிய திருத்தக்கூடிய ஒரு வேறு சாதாரண 2 விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு அதுக்கு அடுத்த குணமா என்ன குணம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 231வது பாடல். சத்தியமின்றி தனி ஞானம் தானின்றி ஒத்த விடயம் விட்டோரும் உணர்வின்றி பத்தியும் இன்றி பரனுண்மை இன்றி பித்தோரும் மூடர் பிராமணர் தாமன்றே. இப்ப பாடல்ல 6 விதமான தொழில்கள் இதெல்லாம் அந்தணர்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப இந்த பாடல்ல இதெல்லாம் இல்ல அப்படின்னா அவங்க அந்தணர் கிடையாது, அவங்கள டிஸ்குவாலிஃபைட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சத்தியம் இன்றி, சத்தியம் அப்படின்னா உண்மை, மெய்ப்பொருள். அப்ப மெய்ப்பொருளான இறைவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறத உணரலைனாலும், சத்தியம் இன்றி அதை உணரலைனாலும், தனி ஞானம் தானின்றி அந்த இறைவனை எப்படி உணர போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஞானம், அந்த புரிதல் இல்லைனாலும், ஒத்த விடயம் விட்டோரும், ஒத்த அப்படின்னா நம்மளும் அதுவும் இணைந்த மாதிரி. எதோட இணைந்திருக்கோம்னா விடயம் அப்படிங்கிறது ஆசைகள். நம்மளோட அந்த ஆசைகள் இணைந்தே இருக்கக்கூடியவங்க, அந்த ஆசையை விட முடியாம இருக்கிறவங்க, அந்த குணம் இருந்தாலும் அவங்க அந்தணர் கிடையாது. விட்டோரும் உணர்வின்றி, தன்னுடைய உணர்வுகளை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லாம இருக்கிறவங்களும் அந்தணர் கிடையாது. பக்தியும் இன்றி, பயபக்தி, அந்த நமக்கு மேல ஒருவன் இருக்கான், அவன் மேல நம்ம பக்தி வைக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதலும் இன்றி, பரனுண்மை இன்றி, பரன் அப்படின்னா மேலானவன், இறைவன், அது உண்மை, நமக்கு மேல ஒரு உண்மையான ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலும் இல்ல அப்படின்னா அவங்க அந்தணர் கிடையாது. பித்தோரும் மூடர் பிராமணர் தாமன்றே. இந்த மாதிரி இருக்கிறவங்க பித்தோர் அப்படின்னா சரியான அறிவு இல்லாதவர்கள், மூடர்கள். அப்பேற்பட்டவங்களை அவங்க அந்த அந்தணர் மாதிரி பூணல் போட்டுட்டு அந்த அந்தணர் கூடயே இருந்தாலும் அவங்க அந்தணர் கிடையாது, அவங்க அறிவில்லாத மூடர்கள் அப்படின்னு சொல்றாரு.
அப்ப என்னென்ன இல்லைன்னா அவங்க அந்தனர் இல்லைன்னு சொல்றாருன்னா, சத்தியமின்றி மெய்ப்பொருளான இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லாதவர்கள், தனி ஞானம் இல்லாதவர்கள், அந்த இறைவனை அடையக்கூடிய ஞானம் இல்லாதவர்கள், ஒத்த விடயம் விட்டோடும் ஆசைகளோடையே இணைந்து இருக்கக்கூடிய தன்மை உடையவர்கள், உணர்வின்றி உணர்வுகளை எப்படி விட்டொழிவதுங்கிற புரிதல் இல்லாதவர்கள், பக்தியும் இன்றி மெய்யான பக்தி இல்லாதவர்கள், பரனுண்மை இன்றி நமக்கு மேலான இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த உண்மையும் புரியாதவங்க, இவங்க எல்லாரும் இந்த மாதிரியான குணங்கள் இருந்துச்சுன்னா அவங்க யாருமே வந்து அந்தணர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 232வது பாடல். திருநெறி ஆகிய சித்து அசித்து இன்றி குருநெறியாலே குருபதம் சேர்ந்து கரும நியமாதி கைவிட்டு காணும் துரிய சமாதியாம் தூய்மறையோர்க்கே. இப்போ முதல் பாடல்ல இந்த ஞானம்லாம் இல்லைன்னா அவங்க வந்து அந்தணர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அடுத்து அவங்க அந்தணர் மாதிரி அவங்க வந்து சில பயிற்சிகள் செய்யலைனாலும் அவங்க எப்படி நம்ம அந்தணர்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. திருநெறி ஆகிய, திருநெறி அப்படின்னா உயர்வான நெறி, இருக்கிற நெறிகள்லே உயர்வான நெறி எது, இறைவனை போய் நாம் அடையக்கூடிய அந்த வீடு பேரு அடையக்கூடிய நெறிதான் வந்து இருக்கிறதுலே உயர்வான நெறி, அதுதான் வந்து திருநெறி. அந்த உயர்வான நெறி எப்படி இருக்கா, சித்து அசித்து இன்றி. சித்து அப்படின்னா அறிவு பொருள், அசித்து அப்படின்னா அறிவற்ற பொருள். நம்ம வந்து அறிவால போய் தேடினாலும் இறைவனை கண்டுபிடிக்க முடியாது, அறிவில்லாம இருந்தாலும் இறைவனை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த சித்து அசித்து இல்லாத ஒரு நிலைதான் என்னன்னா ஞான நிலை. அப்ப சித்து அசித்து இன்றி, மெய்யது மெய் அல்லது எது, இதெல்லாம் புரியுறதுக்கு அந்த ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானம் அந்த ஞானம் எப்படி வரும்னா, குருநெறியாலே குருபதம் சேர்ந்து, ஒரு உண்மையான ஒரு குருவோட உபதேசம் கேட்டு அந்த குரு சொல்லி கொடுக்கறது மூலமா தான் நமக்கு வந்து அந்த ஞானம் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு குரு மூலமா நமக்கு ஒரு ஞானம் கிடைச்சிருச்சுன்னா, கரும நியமாதி கைவிட்டு காணும். கரும நியமாதி அப்படிங்கிறது நம்ம வெளியில செய்யக்கூடிய செயல்கள். சும்மா காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புரிதலும் இல்லாம கடகடன்னு ஏதோ ஒரு மந்திரம் சொல்றது, அப்புறம் அவங்க இந்த கையை இப்படி வைக்கணும், இதுக்கு இப்படி வைக்கணும்னு சும்மா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கு உண்மையான காரணம் என்ன ஏது அதெல்லாம் எதுவுமே தெரியாம சும்மா நம்ம அப்படியே செஞ்சுட்டே போறோம் இல்லையா, அது வந்து கர்ம நியமாதி. அவங்க வந்து ரெகுலரா அவங்க ஏன் எதுக்குன்னே தெரியாம செய்யறது. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா கைவிட்டு காணும். அந்த அந்த மாதிரியான புற தோற்றத்துல நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாதான் நம்மளால காணும் துரிய சமாதியாம். துரியம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நமக்கு எல்லாம் நம்மளுடைய உயிர் சக்தி வந்து இப்படி ஒவ்வொரு நிலையா இறங்கி 5 நிலைகளுக்கு போகும். ஆனா அந்த ஞானம் அடைந்தவங்களுக்கு மேல் நோக்கி 5 நிலைகளா போகும். நமக்கு துரியம்ங்கிறது கீழே இருக்கும், சித்தர்களுக்கு மேல 5வது நிலையா இருக்கும். அதுதான் அந்த துரிய சமாதியாம். அப்படின்னா இந்த 7வது சக்கரத்துக்கு மேல 5 நிலைகள் தாண்டி இருக்கக்கூடிய அந்த துரியங்கிற அந்த துரிய நிலையில போய் அவங்க சமாதி அடைவாங்க. அதுதான் வந்து தூய்மறை. கொடுத்த அந்த திருநெறி இருக்கு இல்லையா, அதை போய் அடையிறதுக்கான ஒரு தூய்மையான வழி வந்து இதுதான். அதாவது புறத்தே நம்ம வந்து வெளி தோற்றத்துல செயல்கள் செய்யாம அதையெல்லாம் விட்டுட்டு அந்த குரு உபதேசம் கேட்டுட்டு அந்த ஒரு வழியிலே இருந்தோம்னா நமக்கு அந்த துரிய நிலை கிடைக்கும். அப்படி போனாலும் அவர்கள் வந்து அந்தணர்கள் தான். அப்ப திருநெறியாகிய சித்து அசித்து இன்றி, அந்த மிக பெரிய நெறியான வீடு பேற்றை அறிவதற்கு அறிவு அறிவற்ற இரண்டையும் தாண்டிய ஒரு ஞான நிலையை முறைப்படி ஒரு குருவினுடைய உபதேசத்தினால் பெற்றவர்கள் கர்ம நியமாதி கைவிற்று, அவங்க வந்து எதுக்கு என்ன ஏதுன்னு தெரியாம சும்மா அந்தணர்னா இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும்னு வெளியில சும்மா செய்ய வேண்டியதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு அந்த குரு சொன்ன அந்த உபதேசம் படியே போனாலே அவங்க வந்து அந்த நிலைக்கு அடைஞ்சிருவாங்க, அவங்களும் அந்தணர்கள் ஆவாங்க.
அப்ப அந்தணர்களுக்கு முக்கியம் வந்து உள்ள இருக்கக்கூடிய இறைவனை அடையிறதுதான். இந்த பூணல் போட்டுட்டு கையை இப்படி வச்சிட்டு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கறதுல கட்டாயமே கிடையாது. வெளியில இருக்கக்கூடிய அந்த கரும நியமாதி அதை வந்து அவங்க விட்டுட்டாலும் அவங்க வந்து அந்தணர்களாதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க உள்ளுணர்வா இறைவனை அடைஞ்சிட்டாங்க. அடுத்து 233வது பாடல். மறையோர் அவரே மறையோரவரே மறையவரானால் மறையோர்தம் வேதாந்தம் வாய்மையில் தூய்மை குறையோர்தன் மற்றுள்ள கோலாகலமென்று அறிவோர் மறைய தெரிந்த அந்தணராமே. இப்ப இந்த பாடலோட ஒரு சில கண்டினியூஷன் மாதிரி தான் அடுத்த பாடலும் சொல்லியிருக்காங்க. மறையோர் அப்படின்னா அந்த மறைப்பொருள், இறைவனான அந்த மறைப்பொருள், அதை உணர்த்தக்கூடிய பொருள், அந்த வேதம் நாதம் இது எல்லாத்தையும் தான் அந்த மறைப்பொருள்னு சொல்றோம். அந்த மறைப்பொருளை உணர்த்தக்கூடிய அந்த பொருள்கள், அதிலே தெளிவு பெற்றவர்கள் மறையோர்கள். இந்த மறையோர் ஆவரே மறையவரானால் அந்த வேதங்களை உணர்ந்தவர்கள் ஓதும்போது, அந்த வேதங்களை ஓதும்போது மறையோர்த்தம் வேதாந்தம் வாய்மையில் தூய்மை. அப்ப அதை ஓதும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, அதனுடைய பொருள் வந்து அவங்க அதுபடி இருக்காங்களா, அந்த வேதத்துல சொல்லக்கூடிய பொருள்படி நாமும் இருக்கோமா அப்படிங்கிறத உணரணும். அதுல இருக்கிற அந்த வாய்மை என்ன அப்படிங்கிறதான் உணரணும். குறையோர்தன், குறைகள் அப்படிங்கிறது அந்த அந்தணர்கள் வந்து நம்ம எவ்வளவுதான் இதுதான் கரெக்ட்னு சொல்லியிருந்தாலும் நாளடைவுல அது வந்து அப்படி வழி மாறி மாறி போயிரும். ஆரம்ப காலத்துல ஒரு முறை சொல்லி கொடுத்திருப்பாங்க, அது அப்படியே திரிஞ்சு கடைசியா மூட நம்பிக்கையா ஏதோ போயிரும். அப்ப அதெல்லாம் குறைகள். அந்த குறைகளை வந்து கண்டுபிடிக்க தெரிகிறவங்களா இருக்கணும் அந்த அந்தணர்கள். அந்த குறைகள் எல்லாம் மாத்திக்கணும். அந்த காலத்துல அவங்க இப்படி ஏதோ தெரியாம செஞ்சாங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும்னு கிடையாது. அந்த வேதத்துல உண்மையான பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இப்ப நம்ம ஃபாலோ பண்றதுல குறைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த உண்மையான அந்த வாய்மையிலே இருக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும். அந்த குறைகள் அப்படிங்கிறது எதை சொல்றாங்கன்னா, இப்ப சில அந்தணர்கள் வந்து அவங்களுக்கு அந்த வேதத்துல ஞானம் இருக்கோ இல்லையோ, ஆனா கரெக்டா இந்த முடியை இப்படிதான் வச்சிருக்கணும், தாடி மீசெல்லாம் வைக்க கூடாது, இந்த ஏஜ்ல கரெக்டா பூணல் போட்டுறணும் அப்படின்னு சில ஃபார்மாலிட்டிஸ மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ள ஞானம் வந்து இருக்காது. அப்ப அந்த ஃபார்மாலிட்டிஸ மட்டுமே ஃபாலோ பண்றதான் அவர் வந்து குறைகள்னு சொல்றாரு. மீச வச்சாலும் சரி, தாடி வச்சாலும் சரி, அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. அந்த உண்மையான வேதத்துல இருக்கக்கூடிய ஞானம் இருந்தா போதும். அப்ப இது எல்லாம் வந்து குறைகள். இப்ப இத மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது வந்து குறைகள். அது எல்லாம் வந்து அதத்தான் வந்து அவரு கோலாகலம் என்றுன்னு சொல்றாரு. அதெல்லாம் சும்மா வெளியில நம்ம போடக்கூடிய அலங்காரம் தானே தவிர உள்ள இருக்கிறது தான் உண்மையான ஞானம். அதுதான் தேவை. அதை அறிந்தவர்கள் அறிவோர் மறைய தெரிந்த அந்தணராமே. அந்த அறிவு இருக்கக்கூடியவங்க தான் அந்த மறைப்பொருளை உணரக்கூடிய மெய்யான அந்தணர்கள். அந்த வெளி தோற்றத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறவங்க அந்தணர்கள் கிடையாது. வெளியில எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா உள்ள வந்து அவங்களுக்கு அந்த ஞானம் இருந்துச்சுனாலே போதும், அவங்க வந்து அந்தணர்கள். 234வது பாடல். அந்தன்மை பூண்ட அருமறை அந்தத்து சிந்தை செய் அந்தனர் சேருஞ்செழும்புவி நந்துல இல்லை நரபதி நன்றாகும் அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே. இப்ப இந்த பாடல்ல வந்து ஒரு தூய்மையான அந்தனர், கரெக்டான அந்த அந்தனருக்குரிய தகுதியோட ஒரு அந்தனர் ஒரு ஊர்ல இருந்தா அந்த ஊர்ல என்னெல்லாம் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. திருவள்ளுவரும் இதையே சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் இந்த கருத்தை சொல்லியிருப்பாங்க. அந்தனர், ஒரு ஊருக்கு ஒரு அந்தனராவது அந்த முழு ஒழுக்கத்தோட இருந்தாலே போதும், அந்த ஊரே நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த பாடல். அந்தன்மை பூண்ட அருமறை அந்தத்து.
இந்த மாதிரி தன்மை நம்ம எவ்வளவு நல்ல குணங்கள் பார்த்தோம். அந்தணர் அப்படிங்கிறவங்க அந்த வேதத்தை உணர்ந்து உள்ள இருக்கக்கூடிய இறைவனும் தானாகவே அந்த அத்வைதத்தை உணர்ந்தவர்கள், ஆசையை விட்டு இந்த மாதிரியான குணங்கள் அனைத்தையும் பூண்ட அதுபடி ஒழுகிய அருமறை அந்தத்து அந்த அருமையான அந்த மறைகளையும் உணர்ந்த அந்தணர்கள் சிந்தை செய். அவங்களுடைய சிந்தனை அப்ப எப்படி இருக்கும்னா 24 மணி நேரமும் இறை சிந்தனையிலே இருக்கும். ரொம்ப தூய்மையான சிந்தனையா இருக்கும். அந்தணர் சேரும் செழும்புவி. அத்தகைய அந்தணர்கள் வந்து ஒரு ஒரு பூமியில ஒரு இடத்துல ஒரு ஊர்ல அவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த ஊர் எப்பயுமே செழுமையாவே இருக்கும். இப்போ அவ்வளவு ஒரு தூய்மையான ஆன்மா எப்பயுமே இறை சிந்தனையோட இருக்கிறது அப்படின்னா இப்ப நம்ம வள்ளலார் இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இருக்கக்கூடிய இடம் அப்ப எப்படி இருந்திருக்கும்? அந்த காலத்துல வள்ளலார் வந்து ஒரு இடத்துல இருந்திருக்காருன்னா அந்த இடமே வந்து ரொம்ப தூய்மையா இருந்திருக்கும். செழும் புவி அந்த இடத்துல எந்த குறையுமே இல்லாம எல்லாருமே நல்லவங்களா அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. நந்துத வில்லை நரபதி நன்றாகும். அங்க அந்த அந்த மாதிரியான ஒரு இடத்துல வாழக்கூடிய அரசனும் எப்படி இருப்பானா எல்லா நல்ல குணங்களும் அவன் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கிற மாதிரி எல்லாமே நல்லதா நம்ம எப்படியெல்லாம் இருந்தா ஒரு ஊர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி எல்லா தன்மையுமே அந்த அந்தணர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கும். அவங்க என்ன செய்யணும்? அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே. அந்தியும் சந்தியும்னா அந்தினா காலை பொழுது, சந்தினா மாலை பொழுது. காலையிலயும் சரி மாலையிலயும் சரி. ஆகுதி அப்படின்னா வேள்வி. அவங்க காலையில ஒரு யாகம் வளர்த்து சாயந்தரம் ஒரு யாகம் வளர்க்கறது இந்த ஒண்ணுதான் அவங்களுடைய தொழிலாவே இருக்கணும். அவங்களுக்கு வேணுங்கிறதையெல்லாம் அந்த அரசன் செஞ்சு கொடுத்துரும். அவங்களுக்கு என்ன ஒரு 3 வேளை சாப்பாடு இருக்க இடம் இதான அதை வந்து அந்த அரசன் செய்து கொடுத்துருவான். அவங்க வந்து எந்நேரமும் அந்த யாகத்தை மட்டுமே வளர்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். அவங்க இருக்கக்கூடிய அந்த அந்த நாடே வந்து ரொம்ப சுபிக்ஷமா எந்த குறையும் இல்லாம இருக்கும். அதுதான் வந்து அந்தணருக்கான தகுதி. ஒரு ஊர்ல ஒரு தூய்மையான அந்தணர் இருக்காருன்னா அந்த ஊர்ல எந்த பிரச்சனையுமே இல்லாம அந்த நாட்டு மக்கள் அந்த அரசன் எல்லாருமே வந்து செழுமையா இருப்பாங்க. அப்படி இருந்தாதான் அந்த அந்த அந்தணர் வந்து கரெக்டான அந்தணரா நம்ம எடுத்துக்கலாம். 235வது பாடல். வேதாந்த ஞானம் விளங்க விதியிலோர் நாதாந்த போதம் நணுகிய போக்கது போதாந்த மாம்பரன் பால்புக புக்கதால் நாதாந்த முக்தியும் சித்தியும் நன்னுமே. இப்ப இதுக்கு முன்னாடி பாடல்ல பார்த்தோம் இல்லையா? அந்த வேதாந்தத்தை வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரு வந்து அந்த குரு மூலமா உபதேசம் கிடைச்சு அதுபடி அவங்க ஒழுகி அவங்க வந்து அந்தணரா மாறுவாங்கன்னு. இப்ப நம்மளுடைய விதிப்படி நமக்கு அந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கல அப்படின்னா அவங்க எப்படி அந்தணர் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. வேதாந்த ஞானம் விளங்க விதி இல்லோர். இந்த பிறவில எனக்கு வேதத்தை கற்றுக்கக்கூடிய ஞானம் ஒரு குரு மூலமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்றால் எனக்கு அந்த மாதிரி ஒரு விதி இல்லை என்றால் நாதாந்த போதம் நணுகிய போக்கத்து. இப்ப நாதாந்த போதம்னா என்னன்னா இந்த வேதாந்த போதம்னா ஒரு குரு வந்து நம்ம காதுல அதை உபதேசமா சொல்றது. நாதாந்த போதம்னா ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் அதுவே வந்து நாதாந்தம். அந்த ஓம்லயே எல்லாமே அடங்கிருது. அப்ப அந்த ஓம் சொல்றதுக்கு குருவோ யாருமே தேவையில்லை. நம்மளாவே அந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும் நமக்கு அந்த வேதத்துக்கு இணையான ஒரு ஞானம் வந்து கிடைத்திரும். நாதாந்த போதம் நணுகிய போக்கத்து. அந்த நாதத்தை மட்டுமே நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த ஓம்ங்கிற நாதத்திலே இருந்தா போதாந்த போதாந்த மாம்பரன். போதம் அப்படிங்கிறது அறிவு. போதாந்தம் அப்படிங்கிறது அறிவினுடைய முடிவு. வேதாந்தம் அப்படிங்கிறது வேதத்தினுடைய முடிவு. போதாந்தம்ங்கிறது அறிவினுடைய முடிவு. அப்ப நம்ம ஓம் ஓம்னு நம்ம பிரணவ மந்திரத்தை ஒழிச்சாலே போதும் நம்மளால அந்த அறிவினுடைய முடிவை வந்து உணர முடியும். போதாந்தமாம் பரன்பால் புக்கதால். அந்த அறிவினுடைய முடிவு வந்து எதுவா இருக்கும்? சிவன் தான் அறிவினுடைய முடிவு. போதாந்தமாம்
பரன் பால். அப்ப பரன் அப்படிங்கிறது இந்த இடத்துல சிவனை சொல்றாங்க. அந்த அறிவினுடைய முடிவான சிவனை பால் புக புக்குதல் அப்படின்னா அவனுடன் சேர்ந்து இணைதல், அந்த அந்த இறைவனுடைய போய் நாம சரணடைகிறது. அந்த மாதிரி இருக்கும் போதும் நாதாந்த முக்தியும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த முக்திக்கு பேரு நாதாந்த முக்தி அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி அந்த துரிய நிலை சமாதி ஒரு நிலையா வந்து சொன்னாரு. அதுல வந்து அந்த குரு உபதேசம் கிடைத்து நாம வந்து மேல போய் அந்த துரியத்துல போய் நாம முக்தி அடைகிறோம்னு சொன்னாரு. இதுல வந்து அந்த ஓம் ஓம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்திய நாதாந்த முக்தி அப்படின்னு சொல்றாரு. சித்தியும் நன்னுமே. சித்தி அப்படிங்கிறது அறிவு. அப்ப அந்த ஓம்ங்கிறத சொல்லி சொல்லியே ஒருத்தரால முக்தி அடைய முடியுது அப்படின்னா அவங்களுக்கும் அந்த அந்தனருக்குரிய தகுதி வந்துரும். ஒரு குரு மூலமா ஒரு உபதேசம் கற்று வேதத்தை வந்து புரிஞ்சுக்கலைனாலும் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தையே சொல்லி அது மூலமா அறிவினுடைய முடிவான அந்த பரனை உணர்ந்து அவங்களுக்கு அந்த நாதாந்த முக்தியும் கிடைக்கும். அதுதான் 235வது பாடல். அடுத்த பாடல் பார்க்கலாம். 236. 1 2 மொருங்கிய காலத்து நன்றும் இருந்தும் நலம் பல பேசினும் வென்று விளங்கும் விகிர்த்தனை நாடுவர் சென்று வணங்கு திருவுடையோரே. இப்ப நம்ம நிறைய பேருக்கு வந்து என்ன சந்தேகம் வரும்னா, இந்த மாதிரி அடுத்த நிலைக்கு போகணும்னா நம்ம இல்லறத்துல இருக்க வேண்டியது இல்லையா? இதை விட்டுட்டு துறவரம் போனாதான் இது கிடைக்குமா? பெண்களுக்கு இது கிடைக்காதா? பெண்கள் ஏன் நம்ம எல்லாரும் இல்லறத்திலே தானே இருக்கோம், நம்ம விட்டுட்டு போறதே இல்லைல்ல, அப்ப நமக்கு கிடைக்காதா? இந்த மாதிரியான சந்தேகம் வரும் இல்லையா? அப்ப அந்தனர் வந்து இந்த அளவுக்கு எல்லாத்தையும் உணர்ந்து இருக்காங்கன்னா அப்ப அவங்க ஃபேமிலியோட தானே இருந்திருப்பாங்க. அது எப்படி இருந்திருப்பாங்க? அப்ப இல்லறத்துல இருந்தே எப்படி அடைந்திருக்காங்க அப்படிங்கிறதுதான் இந்த பாடல். 1 1 அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுடைய பிரணவம் 1, நம்மளுடைய மூச்சு காற்று வந்து 1. 2 ஒருங்கிய காலத்து அந்த ஒரு பிரணவமே 2ஆ ஒண்ணு சேர்ந்திருக்கு. அதாவது மூச்சு காற்றே இன்ஹேலா நம்ம வந்து உள் சுவாசம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் எக்ஸேல் வெளி சுவாசம். பிரணவம் ஒண்ணுதான், ஆனா அதுக்குள்ள உள் சுவாசம் வெளி சுவாசம்னு 2 சுவாசமா அது வந்து கலந்து இருக்கு. நன்றும் இருந்தும் நலம் பல பேசினும் அந்த 2 சுவாசமா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட தான் கலந்து இருப்போம். அவங்களோட தான் நாம மகிழ்ச்சியா பேசுவோம். அது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த இன்ப உணர்வுகள் எல்லாத்தையும் தான் நாம வந்து பகிர்ந்துகிட்டு இருப்போம். வென்று விளங்கும் விகிர்த்தானை நாடுவர். அந்த வலது சுவாசம் இடது சுவாசம் அப்படிங்கிற 2ஐயும் வந்து வென்றுட்டு அது ஒரு சுவாச நிலைக்கு போகும்போது வென்று விளங்கும் விகிர்தனை அப்படிங்கிறது இந்த இடத்துல சிவபெருமானுக்கு தான் இன்னொரு பெயரா சொல்லியிருக்காங்க. அதான் நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அத வந்து ஒரு விதர்ப்பமா இருக்கு, விகிர்தனை அப்படிங்கிறது அந்த அர்த்தத்துல சொல்லியிருக்காங்க. நம்மளால அதை கற்பனை பண்ணவே முடியாது, கற்பனைக்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறவன் விகிர்தனன், அது சிவபெருமான். அப்ப அந்த 2 சுவாசத்தையும் வென்று நம்ம போகும்போது அந்த இறைவனை நாடுவர், அவரோட போய் நாம சேருவோம். சென்று வணங்கும் திருவுடையாரே. அந்த மாதிரி போய் இறைவனை அடைந்தவங்க அந்த இறைவனுடைய திருவடியவே வணங்கி அங்கேயே இருப்பாங்க. அப்ப நம்மளுடைய சுவாசத்தை பொறுத்துதான் நம்ம வந்து இந்த இந்த லைஃப்ல இருக்கோம். நம்மள சுத்தி இருக்கிறது எல்லாமே சுவாசம் மூலமா தான் நமக்குள்ள வந்து நம்ம அவங்க கூட இருந்து அந்த இன்ப துன்பத்தை பகிர்ந்துகிட்டே இருக்கோம். எப்ப இந்த இன்ஹேல் எக்ஸேல நாம வந்து வென்று ஒரு சுவாசத்துக்கு போறோமோ அப்ப நம்ம அவங்க கூடயே தான் இருப்போம். ஆனா அந்த இன்ப துன்பம் எதுவுமே நம்மள பாதிக்காது. நம்ம வந்து அந்த இறைவனோட போய் நாம ஒண்ணு சேர்ந்துருவோம். அப்ப நம்ம இந்த உலகத்துல இந்த மக்களோட இந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் நம்மளுடைய பற்று வந்து இறைவன் மேலேயே இருக்கும். அதை விட்டு அகலாதபடி இருக்கும். அப்ப நம்ம எங்க இருக்கோங்கிறது அவசியம் இல்ல, நம்மளுடைய சுவாசத்தை நாம வென்றுட்டோமாங்கிறது தான் அவசியம். அப்ப நம்ம எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்ல. சில பயிற்சிகள் செஞ்சோம்னா நம்மளாலே நம்மளுடைய சுவாசத்தை வெல்ல முடியும், அந்த இறைநிலையை போய் அடைய முடியும்.
237வது பாடல். இப்ப இந்த பாடல் வந்து 4 வரி இருக்கு. ஆனா இத என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் 2 வரி ஒரு பாடலாகவும், அடுத்த ஒரு பாடலுடைய முதல் 2 வரியாகவும், அடுத்த 2 வரி வந்து அடுத்த பாடலினுடைய கடைசி 2 வரியாகவும் இருந்திருக்கு. நடுவுல இருக்கக்கூடிய இந்த பாடலுடைய 2 முடிவும் கிடைக்கல. இந்த பாடலுடைய துவக்கமும் கிடைக்கல. அதனால அந்த 4 வரியையும் சேர்த்து ஒரே பாடலா குடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நெறைய பேரோட கருத்து. அப்ப மொத எழுதின புக்ல வந்து 2 வரிய மட்டும் ஒரு பாட்டா வச்சிருக்காங்க. அடுத்த 2 வரிய ஒரு பாட்டா வச்சிருக்காங்க. ஏன்னா வரி கிடைக்கல. ஆனா இப்ப அடுத்து வந்த புக்ல 4யுமே ஒரே பாடலா சேர்த்து வச்சுட்டாங்க. தானே விடும் பற்று இரண்டும் தரித்திட நானே விடப்படும் ஏது ஒன்றை நாடாது. அப்ப இதோட அந்த ஒரு பாட்டுக்கான பொருளும் வந்து முடியுது. பூமேவு நான்முகன் புண்ணிய போகனாய் ஓம் மேவும் ஓராகுதி அவி உண்ணவே. இப்ப இதுவும் வந்து தனி அர்த்தமா இருக்கு. ஆனா இரண்டையுமே வந்து இணைத்து அவங்க வந்து அர்த்தம் கொடுத்திருக்காங்க. இப்ப முதல் வரி தானே விடும் பற்று. இப்ப இதுக்கு முந்தின பாடல்ல பார்த்தோம் இல்லையா? நமக்கு அந்த சுவாசம் வச்சுதான் நம்ம வந்து சுத்தி இருக்க உறவுகளோட இணைந்திருக்கோம், பற்றா இருக்கோம். அப்ப அந்த பற்ற எப்படி விடுறது? தானே விடும் பற்று. அந்த பற்று வந்து தானாக விடுமா? அப்படின்னா அந்த பற்று எத்தனை இருக்காம்? 2 இருக்காம். 2 தரித்திட. நம்ம கூடயே 2ஆ இருக்கு. 2 என்னன்னா அகப்பற்று, புறப்பற்று. அகப்பற்றுனா என்னன்னா, இப்ப எனக்கு வந்து நான் சாகுற வரைக்கும் நானே சொல்லிட்டு இருப்பேன். அப்ப அந்த நான்கிறது அகப்பற்று. எனக்கு உள்ள ஒண்ணு இருந்துகிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அது அகப்பற்று. புறப்பற்று அப்படிங்கிறது எதை எடுத்தாலும் பாக்குறதெல்லாம் இது என்னோட வீடு, இது என்னோட பேனா, இது என்னோட சேரு அப்படின்னு என்னோட அத நான் இணைக்கிறேன் இல்லையா? வெளியில இருக்கிற பொருள நான் என் கூட இணைக்கிறேன். எனது அப்படின்னு சொல்றது புறப்பற்று. நான் அப்படின்னு சொல்றது அகப்பற்று. அப்ப 2 விதமான பற்று இருக்கு. இந்த 2யுமே விட்டாதான் அந்த பற்ற விடுறது ஆகும். அப்ப அந்த நான் அப்படிங்கிற பற்ற விடுறது ரொம்ப கஷ்டம். எனது அப்படிங்கிற பற்றையாவது நாம வந்து விட்டுறலாம். ஆனா இந்த 2யுமே நாம வந்து விட்டாகணும். அதுதான் வந்து பற்ற விடுறது. நானே விடப்படும் ஏது ஒன்றதை நாடாது. அப்ப இப்ப இது புரிஞ்சிருச்சு. நானுங்கிறதையும் விடணும், எனதுங்கிறதையும் விடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு. அப்ப நானே விட்டுடுறேன்னு சொல்ற வரைக்கும் அது நடக்காது. நானே விடப்படும் ஏது ஒன்றை நாடாது. அப்படி ஒண்ணு ஒரு காலத்திலயும் நடக்காது. நான் இதெல்லாம் விட போறேன்னு நினைக்கிற வரைக்கும் நம்மளால அதை விடவே முடியாது. அப்ப எப்படி விடப்படும் அப்படிங்கிறதுக்கான அந்த தெளிவு அடுத்த 2 வரியில இருந்திருக்கும். அது வந்து குடுக்கல. பூமேவு நான்முகன் புண்ணிய போகனாய். பூமேவுங்கிறது ஒரு தாமரை மலருக்கு மேல, நான்முகன் அப்படிங்கிறது பிரம்மன், புண்ணிய போகனாய் அந்த நான்முகனை வணங்கி அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்திய அந்த பிரம்மாவை வணங்கி நாம வந்து அதை எழுப்புறது. ஓம் மேவும் ஓர் ஆகுதி. ஓம்ங்கிற நாதம் மூலமா அந்த குண்டலினி சக்திய நம்ம மேல எழுப்பும் போது அவி உண்ணமே. அந்த ஓர் ஆகுதிங்கிறது நெருப்பு. அந்த குண்டலினி சக்தியை எப்படி வேள்வி மாதிரி எழுப்புறோமோ அப்படி போகும்போது நம்மளால அந்த இறைவனை வந்து உணர முடியும். அப்ப இந்த முதல் பாடல்ல வந்து நான்கிற அந்த அந்த குணம் ஒளியறது கஷ்டம். நான் தான் இறைவனை அடைய போறேன், நான் தான் என்னுடைய பற்ற ஒழிக்க போறேன்னு சொல்ற வரைக்கும் அது நடக்காது. அப்ப எப்படி நடக்கும்னு எடுத்துக்கிறாங்கன்னா, நம்ம அந்த பிரம்மனை வணங்கி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குண்டலினி ஆகிய அந்த யாகத்தை வந்து அந்த வேள்வி மூலமா எழுப்பும் போது அந்த நான் அப்படிங்கிற அந்த பற்று ஒளிந்து நம்ம போய் இறைவனை அடையலாம் அப்படிங்கிறத இது 2யுமே இணைத்து ஒரே பாடலா வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த 7 பாடல்கள்ல திருமூலர் சொல்லியிருக்கிற கருத்து. இன்னைக்கு பார்த்த முதல் பாடல்ல என்ன பார்த்தோம்? எந்த தகுதியெல்லாம் இல்லையோ அவங்க அந்தணர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஞானம் இல்ல, மேலான பொருள் இருக்குங்கிறது தெரியல, ஆசை இருக்கு, உணர்வு இருக்கு, இப்படியெல்லாம் இருந்தா
அது அந்தணர்கள் கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் புறக்கிரியை தான் முக்கியம். வெளியில வந்து நான் பூணல் போடுறேன், நானு முடிய இது பண்றேன், அது முக்கியமே கிடையாது. புறக்கிரியை முக்கியம் கிடையாது. அகக்கிரியை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3வது பாடல்ல அந்த மறைகள வந்து முறைப்படி ஓதுறவங்க அந்தணர்ன்னு சொன்னாரு. அடுத்த பாடல்ல அந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கல, உபதேசம் கிடைக்கலைனாலும் பரவால்ல. அந்த ஓம்ங்கிற நாதத்தை எழுப்பி நீ இறைவன உணர்ந்து அவங்களும் அந்தணர்கள் ஆகியிருக்காங்க. அதான் நாதாந்த முக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இல்லறத்துல இருந்துகிட்டே நாம எப்படி இறைநிலை அடையலாம்? நம்மளுடைய சுவாச பயிற்சி மூலமா அதுவும் சொல்லியிருக்காரு. கடைசி பாடல்ல நான் அப்படிங்கிறத நாம எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குண்டலினி யாகத்த நாம வளர்க்கறது மூலமா அந்த நான்கிற பற்ற வந்து நாம விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4வது பாடல்ல ஒரு அந்தணர் ஒரு ஊர்ல இருந்தா அந்த ஊரே செழுமையாயிடும். நாடே செழுமையாயிரும். அந்த அரசன் நல்லவனா இருப்பான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். ஆக மொத்தம் 14 பாடல்கள் வந்து நாம பார்த்திருக்கோம். அந்தணர் ஒழுக்கத்துல. இதுல சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா நாம அடுத்த வகுப்பு வந்து வர திங்கள் போய் அடுத்த திங்கள் நியூ இயர்லாம் முடிஞ்சு அடுத்த திங்கள் பார்க்கலாம். நம்ம சக்தி யோகால இருந்து 3 நாள் ஊருக்கு போறனால பார்க்க முடியாது. சந்தேகம் இல்லைன்னா நம்ம கிளாஸ முடிச்சுக்கலாம்.